வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம இப்போ இன்னைக்கு கேழ்வரகு, அதாவது அதிக சத்துக்கள் கொண்ட ஒரு தானியம் அப்படின்னு சொன்னா அது கேழ்வரகு தான். இந்த கேழ்வரகு தான் குழந்தைங்களோட முதல் உணவு. அது மட்டும் இல்ல, இந்த கேழ்வரகுல கால்சியம், விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ், அயன், ஃபைபர், புரோட்டீன் எல்லாமே அதிகமா இருக்கு. இப்போ இந்த கேழ்வரகை நாம எப்படி பயன்படுத்துறோம் பொதுவா அப்படின்னு பார்த்தோம்னா, கூழ் பண்ணுவாங்க, அப்புறமா களி பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே பண்றதுக்கு அந்த கேழ்வரகை இன்னும் கொஞ்சம் என்ரிச் பண்றது தான் இந்த ஸ்ப்ரவுட் பண்றது. இந்த ஸ்ப்ரவுட்லயே சில உணவுகள் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த ஸ்ப்ரவுட் நம்ம மாவு பண்ணியும் சில உணவுகள் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பண்ணுறதுக்கு நமக்கு முதல்ல கேழ்வரகு எப்படி முளைக்கட்டுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கேழ்வரகு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கேழ்வரகு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். நார்மல் டெம்பரேச்சரில் நார்மல் பிளெயின் வாட்டர் யூஸ் பண்ணி தான் நான் இதை ஊற வைக்கிறேன். ஸோ இது எவ்வளோ நேரம் ஊறணும் அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 hours இந்த கேழ்வரகு இப்படியே நம்ம ஊற வைக்க போகிறோம். ஸோ இப்போ 10 hours கழித்து பார்த்தோன்னா நமக்கு கேழ்வரகு ஊறி அந்த மேலே இந்த ஒரு மாதிரி நுரைச்ச மாதிரி இருக்குது. ஸோ அதனால கேழ்வரகு நல்லா ஊறிடுச்சு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கேழ்வரகை திருப்பி ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி துணி பேக் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்ப்ரவுட் பண்ணுறதுக்கு. தண்ணியாக இருக்கக்கூடாது, அது ஆனால் ஈரப்பதம் இருக்கணும், அதே மாதிரி நல்லா காற்று இருக்கணும். ஸோ அதனால துணி பேக் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நெட் பேக், இந்த ஸ்ப்ரவுட் பேக்னே சில பேக்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா நார்மலாக இந்த துணி பேக்கே போதும். இதில் இந்த கேழ்வரகு நம்ம போட்டு சும்மா வச்சுட்டோம்னாலே போதும். திருப்பி ஒரு 12 hours நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சின்ன 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 ஸ்ப்ரவுட்ஸ் வந்துருக்கும். ஸோ கேழ்வரகு ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்போ இந்த கேழ்வரகு ஸ்ப்ரவுட் ஆகாது, அதாவது ஒரு மாதிரி ஃபங்கஸ் வரும் அப்படின்னா, ரொம்ப அதிகமாக தண்ணி இருந்தது அப்படின்னா அது ஸ்ப்ரவுட் ஆகாது. நல்லா வாஷ் பண்ணல அப்படின்னா நல்லா ஸ்ப்ரவுட் ஆகாது. காற்றே போகாமல் ஒரு மாதிரி டம்ப் பண்ணி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அப்பயும் ஸ்ப்ரவுட் ஆகாது. இன்னொன்று நல்ல கேழ்வரகாக இருக்கணும், கேழ்வரகுடைய குவாலிட்டி நல்லா இருக்கணும். ஸோ இயற்கையில் விளைஞ்ச கேழ்வரகு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக சத்துக்கள் மட்டும் இல்லை, பெஸ்டிசைட்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும், நல்லா ஸ்ப்ரவுட்டும் ஆகும். ஸோ இந்த மாதிரி கேழ்வரகு செலக்ட் பண்ணால் தான் கேழ்வரகு நல்லா ஸ்ப்ரவுட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தோன்னா 12 hours நீங்கள் சின்ன சின்ன ஸ்ப்ரவுட் வந்திருந்ததை பார்த்தோம். இது பார்த்தோன்னா ஒரு 20 hours, அதாவது இன்னும் ஒரு 5-6 hours நான் எக்ஸ்ட்ரா விட்டதுக்கப்புறம் பார்த்தோன்னா நல்லா ஸ்ப்ரவுட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த கேழ்வரகு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கேழ்வரகுல நம்ம டைரெக்டாக மால்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கேழ்வரகு பால் பண்ணலாம். இன்னொன்று கேழ்வரகு சுண்டல் பண்ணலாம். இந்த சுண்டலுக்கு நீங்கள் வெறும் கேழ்வரகை போட்டு வேக வச்சு பண்ணாலும் சரி இந்த ஸ்ப்ரவுட் ஆனது. அப்படி இல்லைன்னா இதோட வேறு முளைக்கட்டின தானியங்களையும் ஆட் பண்ணிட்டு பண்ணோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கேழ்வரகை நீங்கள் அப்படியே நிழலில் நல்லா காய வச்சுட்டிங்க. இப்போவே பார்த்தோன்னா இந்த ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சு அப்படின் போதில் இதில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் நல்லா குறைஞ்சி போயிருக்கும், நல்லா முளைக்கட்டியிருக்கும், நல்லா ஒரு பூ போல் இருக்குது பாருங்கள். ஸோ இதை நிழல்லையே நம்ம நல்லா வெயில் அடிக்கிற சீசனில் நிழலில் ஒரு 2 நாள் காய வச்சோம் அப்படின்னா நல்லா கேழ்வரகு காஞ்சிருக்கும். இந்த கேழ்வரகை அரைச்சி நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாவில் நம்ம லட்டு பண்ணலாம், அந்த மாவில் நம்ம கூழ் பண்ணலாம், கேழ்வரகு களி பண்ணலாம், இட்லி தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கேழ்வரகு ரொட்டி பண்ணலாம். ஸோ இது எல்லாமே இந்த மாவில் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே எப்படி ஸ்ப்ரவுட் பண்ணுறது கேழ்வரகு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.